வணக்கம். அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்த தாவேகா கட்சி தலைவர் விஜய் அதிர்ச்சியில் திமுக. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நடந்து முடிந்துள்ள மக்களவைத் தேர்தலில் கணிசமான வாக்கு சதவீதம் பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் நாம் தமிழர் கட்சி மாநில கட்சிகள் என்ற அங்கீகாரத்தை பெறுவதற்கான தகுதியை பெற்றுள்ளன. இந்த நிலையில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விஜய் அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும், மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களது இந்த வாழ்த்து செய்தி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது, தமிழ்நாடு மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றி சாதனை படைத்துள்ளது. இருப்பினும் திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ திமுக கூட்டணிக்கோ விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை. மாறாக வெற்றி பெற்ற எம்பிக்களுக்கு பணி சிறக்க வாழ்த்துக்கள் என்று பொதுவாக கூறிவிட்டார் விஜய் அவர்கள். மாறாக விசிக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளுக்கு விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கட்சியின் பெயரை குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதாவது, வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக திமுகவிற்கும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே நேரடி போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை இலக்காக நிர்ணயித்து விஜய் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். இதன் மூலம் ஒரு சில சிறிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து களம் காண விஜய் அவர்கள் திட்டம் தீட்டி வருவதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஏற்கனவே சீமான் அவர்கள் விஜயோடு கூட்டணி அமைக்கும் திட்டத்தில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து வரும் விசிக கட்சியும் தங்கள் பக்கம் இழுக்க விஜய் அவர்கள் முயற்சி செய்து வருகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடாமல் நாம் தமிழர், விசிக உள்ளிட்ட கட்சிகளோடு கூட்டணி அமைத்து போட்டியிடும் பட்சத்தில் திமுகவிற்கு கடுமையான போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போது திமுகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள இப்போது இருந்தே காய் நகர்த்தி வரும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்களது இது போன்ற செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.